அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். யார் தொழுகைக்காக நீண்ட தூரத்திலிருந்து நடந்து வருகிறாரோ அவருக்கு மற்ற எல்லோருக்கும் கிடைப்பதை விட அதிக நன்மை உண்டு. தனியாக தொழுதுவிட்டு தூங்கி விடுபவரை விட தொழுகையை எதிர்பார்த்து காத்திருந்து இமாம் ஜமாத்துடன் தொழுபவருக்கு அதிக நன்மை உண்டு என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 651. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எளிய முயற்சியில் அதிக நன்மையை பெறுவதற்கான பல வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அவற்றை யார் முறையாக பயன்படுத்தி கொள்கிறாரோ அவர் அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார். அந்த வரிசையில் தொழுகைக்காக நீண்ட தூரத்திலிருந்து நடந்து வருவது, தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது, ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவது போன்ற வழிமுறைகளை இந்த ஹதீஸின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நன்மைகளை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.